எப்படி மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு விதை தான் மலர்வதற்கு தேவையான அனைத்தையும் தன் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறதோ, அதுபோன்று நாமும் அதனிடமிருந்து ஒரு பாடத்தை கற்று தேவையான எண்ணங்களை நம் ஆழ்மனதில் பதிவு செய்ய வேண்டும். ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என் பேரு பிரியா வெங்கட். ஆஸ்திரேலியாவில் ஒரு இளைஞனுக்கு மருத்துவர் ஆகணும்னு, அதே நேரத்தில் அவன் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு பண வசதி இல்லை. அவன்கிட்ட இருந்தது ஒன்னே ஒன்று தான், அவன் மனசு முழுக்க தான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த இளைஞன் தன்னோட அன்றாட செலவுகளுக்கும் அன்றாட தேவைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னா ஆஃபீஸ் ரூம் சுத்தப்படுத்துறது, ஜன்னல் சுத்தப்படுத்துறது, அங்க வேலை செஞ்ச டாக்டரோட அந்த மருத்துவ சான்றிதழ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தொடச்சி வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதன் மூலம் வரும் வருமானத்துல அவனுடைய டெய்லி ரொட்டீன் லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கையில அவன் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அவன் தன்னோட பேர்ல ஒரு மருத்துவ சான்றிதழ் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்குவான். அவனுக்கு அந்த கற்பனை செய்யறதுல ரொம்ப சிரமம் ஏற்படலை. ஏன்னா ஏற்கனவே அவன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற இடத்துல டாக்டர்ஸோட மருத்துவ சான்றிதழை தொடச்சி தொடச்சி வைக்கிறதுனால அவனால ஈஸியா கற்பனை செய்ய முடிஞ்சிச்சு. அவனோட கற்பனை திறனுக்கு அவன் ஒவ்வொரு நாளும் உயிர் ஊட்டிட்டே இருந்தான். எப்படி மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு விதை தான் மலர்வதற்கு தேவையான அனைத்தையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறதோ, அதே போல அவனும் தன்னுடைய கற்பனை திறனால் ஒவ்வொரு நாளும் அது சம்பந்தமான விஷயத்தை அவன் ஈர்த்து கொண்டே இருந்தான். இப்படி இருக்கையில பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு டாக்டருக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால இவனுக்கு அவசர கால சிகிச்சை, அதுக்கப்புறம் கருவிகளை சுத்தம் செய்யறது, அப்புறம் ஊசி குத்துறது, இந்த மாதிரி சில பயிற்சிகளை கொடுத்து அவரு தனக்கு அசிஸ்டண்டா அவனை வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த டாக்டர் அவனை தன்னோட சொந்த செலவுல மருத்துவ படிப்பும் படிக்க வச்சிருக்கிறாரு. அந்த இளைஞன் ஒரு பெரிய நகரத்துல ஒரு பிரபலமான மருத்துவரா இருக்கிறாரு. அந்த இளைஞன் பண்ணது ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க. என்னன்னா ஒவ்வொரு நாள் இரவும் அவன் தன்னோட ஆசைய விஷுவலைஸ் பண்ணுதான் அதுக்கு காரணம். விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தின வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்ச சக்தியை பெறணுமா, இல்ல பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகணுமா அப்படின்னா நீங்க விஷுவலைசேஷன் பண்ணுங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ல இதுக்கு முன்னாடி போட்டிருந்ததுல வேலை சம்பந்தமா போட்டிருந்தேன். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது சம்பந்தமான பதிவை தான் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ல மொத்தமா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்னு ப்ரிப்பரேஷன், செகண்ட் ஒன் விஷுவலைசேஷன், தேர்ட் ஒன் க்ளோசிங் சொல்லியாச்சு. அந்த வீடியோஸ் ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். இப்ப விஷுவலைசேஷனை மட்டும் பார்க்கலாம். உடல் ரீதியான எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு விஷுவலைஸ் பண்ணணும். சரிங்களா? விஷுவலைசேஷனுக்கு நம்மளுடைய 5 சென்சஸையும் யூஸ் பண்ணி அதன் மூலமா நம்மளுடைய எண்ணத்துக்கு உயிர் கொடுக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 சென்சஸ் உங்களுக்கே தெரியும். கண், காது, மூக்கு, வாய், தொடுதல், இல்லைங்களா? இப்ப கண் வழியா பாக்குறீங்க. என்னத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உடல் ரீதியா எந்த மாதிரி பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு இப்போ நீங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா நினைக்க போறீங்க. ரொம்ப முடியாம இருந்துச்சுன்னா ரொம்ப பிரிஸ்கா இருக்க மாதிரி நீங்க பாக்குறீங்க. உங்களே நீங்க பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியும். அதுதான் நீங்க ஒரு ஷேடோவா அங்க தெரியலாம். என்ன பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பிரிஸ்கா வேலை செய்யற மாதிரி, ஆபீஸ்க்கு போற மாதிரி, உங்க குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி, உங்க அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, எப்படி அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி பண்றீங்க. எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படிங்கிற உணர்வை நீங்க கொடுக்கணும். அப்படிங்கிற உணர்வை கொடுத்து நீங்க பார்க்கணும். இது பேரு பார்த்தல். அடுத்து கேட்டல். கேட்டல் என்னன்னா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே நீங்க ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
ரொம்ப நீங்க அழகா இருக்கீங்க, ரொம்ப பிரிஸ்கா இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தைக சொல்ற மாதிரி கேட்குறோம். அடுத்து நுகர்தல். வந்த கெஸ்ட்டுக்கு டீயோ, காஃபியோ போட்டு குடுக்குறீங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறீங்க. அப்போ அந்த காஃபியோட ஸ்மெல்ல நீங்க ஸ்மெல் பண்ற மாரி ஃபீலிங்ஸ குடுக்கணும். அடுத்து சுவைத்தல். அந்த டீய குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? காஃபி டேஸ்ட்டு, இல்ல டீ டேஸ்ட்டு, இல்ல ஏதோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி போடுறீங்க. அந்த மாரி எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது, அதோட டேஸ்ட்ட நீங்க வந்து உணர்றீங்க. அடுத்து வந்து உணர்தல். ஃபீலிங்ஸ நீங்க குடுக்குறீங்க. உங்க கூட உங்க கொலீக்ஸோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சொல்ற ஒவ்வொரு பாசிட்டிவான வார்த்தைக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த ஹாப்பினஸ நீங்க உணர்றீங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு உணர்வும் பிரபஞ்சத்திட்ட போயி, அது சம்பந்தமான உணர்வுகள தான் நீங்க வாங்குவீங்க. இது வந்து 1 நாள், 2 நாள், இல்ல 1 வாரம் செஞ்ச உடனே எனக்கு ரிசல்ட் வரணும் அப்டின்னா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3லேருந்து 4 மாசமாவது இதுக்கு உங்களுக்கு தகுந்த பதில், உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ட ஒரு 3லேருந்து 4 மாதங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமான விஷயங்கள நீங்க ஈர்க்கத் தொடங்குறதுனால, அந்த மாரி விஷயங்கள் உங்க கண் பார்வைக்கோ, உங்களுடைய உணர்வுக்கோ வர செய்யும். அதுதான் பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இந்த மாரி தாங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஆசைகளுக்கும் விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மேரேஜுக்கு எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு. அது சம்பந்தமான வீடியோவ அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.